கைஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈரல் சுக்கா மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் போடுறதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அது பின்ன நம்ம இடித்து வச்சுதான் சேர்த்துப்போம். இது இடித்து பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதனதுக்கப்புறம் அது பின்ன நம்ம ஈரல் நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா 4-5 திருப்பு கழுவி ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது பின்ன மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஓகே போட்டு நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வேகிறதுக்கு அளவு முங்குற அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 இல்லாட்டி அது வேகிற வரைக்கும் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். தண்ணி இந்த அளவுக்கு இப்படி சுண்டு வந்துடணும். இப்படி நல்லா சுண்டி வந்துருச்சா, நம்ம ஊற்றின தண்ணி அளவு எவ்வளோ, இப்போ எப்படி கிரேவியாக வந்திருக்கா. இதை நீங்கள் இப்படியே மிளகுத்தூள் தூவி இறக்கி கிரேவியாக கூட வச்சுக்கலாம், நம்ம தோசைக்கு தொட்டுக்க அந்த மாதிரிலாம். ஆனால் நான் இப்போ எப்படி செய்ய போகிறேன்னா நல்லா பெப்பர் தூவி நல்லா சுக்கா மாதிரி பரட்ட போகிறேன். தேவையான அளவு பெப்பர் தூவிட்டு சிம்மில் வச்சுக்க போகிறேன். சிம்மில் வச்சு நல்லா சுருள நல்லா பரட்டணும். ஓகே, நம்ம ஈரல் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா. ரெடி, டடா, செம்மையாக வந்திருக்கா. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக, எண்ணெய் சைடில் எப்படி பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக சுருள நான் கிண்டிட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரச சாப்பாடு தொட்டு சாப்பிட்லாம்.